நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும். இது சாப்பிடும்போது ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க. முழு கோதுமை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து கிராம் அளவில் சொல்லணும்னா 400 கிராம் அளவுக்கு இருக்கும். நம்ம இன்றைக்கி 2 விதமான ஹார்லிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் குறைவான குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்கன்னா 1 கப் அளவு கோதுமையில் கூட ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா அதிக குவான்டிட்டியில் செஞ்சுக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோதுமையில் மண் தூசிலாம் இருக்கும். அதனால் நம்ம 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு கோதுமை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிருக்கு. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கோதுமையை நம்ம முளைக்கட்ட போகிறோம். முளைக்கட்ட வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்துக்கு மாற்றிக்கிறோம். நீங்கள் இதை முளைக்கட்டாமல் அப்படியே கூட செய்யலாம். ஆனால் முளைக்கட்டி செய்யும்போது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் நம்ம முளைக்கட்டிட்டு பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி துணியில் போட்டதுக்கப்புறமா இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க. ஒரு நைட் ஃபுல்லாக இது அப்படியே இருக்கட்டும். கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா அது நல்லா முளை விட்டு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா முளை விட்டு வந்திருக்கு. நீங்கள் 2-3 நாள் முளைக்கட்ட வச்சிங்கன்னா நல்லாவே முளை விட்டு வர்றது உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு நைட் தான் வச்சோன்றதுனால லேசாக தான் முளை விட்டு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல? ஓகே, இப்போ இதை நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த கோதுமையை வந்து வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஈரப்பதமே இல்லாத மாதிரி பார்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு கோதுமையை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா மொறுவாக கிறிஸ்பியாக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க, அதாவது வேர்க்கடலை பருப்பு. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பச்சையான வேர்க்கடலை. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி ஸ்மெல்லும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் மாற்றிக்கணும். மாற்றிட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. லேசாக இந்த மாதிரி கட்டிகள் இருக்கும், அதெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிஷினில் கொடுத்து இந்த கோதுமையை அரைச்சிங்கன்னா இன்னுமே நல்ல நைஸாக பவுடர் பண்ணி தருவாங்க. அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது ஓரளவுக்கு தான் ஃபைன் பவுடராக அரைக்க முடியும். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சன்னி வச்சு நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா திப்பியாக இருந்ததுன்னா குழந்தைங்கள்ட்ட கொடுக்கும்போது குடிக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சன்னி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஜலிச்சுக்கோங்க. நல்ல பொடி கண்ணுடைய சன்னி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கப்பி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இதே போல் மீத இருக்க எல்லா பொடியும் ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த திப்பி வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அவ்வளோதான், எல்லா பொடியும் நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள்.
இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணல. இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். நார்மல் ஹார்லிக்ஸ் போல் இருக்கும். இதிலே உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க ஹார்லிக்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற கோகோ பவுடர் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம பாலில் கலக்கும்போது நல்லா டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது சாக்லேட் ஃப்ளேவரும் நம்மளால் செய்ய முடியும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கோகோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா கோகோ பவுடர் சேர்க்கும்போது சர்க்கரையும் நீங்கள் ஜாஸ்தி சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கசப்பு தன்மை தரும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பொடியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணுற பாட்டில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா சீக்கிரமாகவே பொடி கெட்டு போயிடும். இப்போ இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு நம்ம பிளெயினாக எந்த ஃப்ளேவரும் சேர்க்காமல் செஞ்ச ஹார்லிக்ஸ் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம். இதையும் நான் சொன்னது போல் ட்ரையான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் நாட்டு சக்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஹார்லிக்ஸ் பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை 2 டீஸ்பூன் ஹார்லிக்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு 2 பொடியுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா சூடாக இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான ஹார்லிக்ஸ் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம எப்போதும் குடிக்கிற ஹார்லிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு ஒத்து போகும். நம்ம இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதுக்கப்புறமா கலரு இதெல்லாம் சேர்க்காமல் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தியும் இருக்கும். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் செஞ்சதுன்னு சொல்லி. இந்த பொடியை நீங்கள் பக்குவமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது ஈரம் படாத ஸ்பூன் யூஸ் பண்ணணும். ஏர்டைட்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் இது தாராளமாக வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் யூஸ் பண்ணுங்கள். ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹார்லிக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.